ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி இன்னையில இருந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜியை ட்ரையல் பேசிஸ்ல டிடிடி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த நடைமுறையை நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது இல்லாம இந்த நடைமுறையில இருக்க முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ரூம் ஆஃப்லைன்ல எடுக்கும்போது காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கான காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருமலை தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரிலேட்டடா ஒரு நியூஸ் வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு விரிவான தகவலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். திருப்பதியில புதிய நடைமுறை, தவறினால் பணம் கிடைக்காது, டிஜிட்டல் நடவடிக்கை. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருப்பதி மலையில தங்கும் அறைகள் ஒதுக்கீடு செய்யறதுல இன்று முதல் புதிய நடைமுறையை தேவஸ்தானம் நிர்வாகம் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கொண்டு வந்துள்ளது. இந்த நடைமுறையின் அடிப்படையில அறைகள் ஒதுக்கீடு செய்வதற்கு உரிய ரசீதுகளை பக்தர்கள் வாங்கும் போது ஃபேஸ் ஐடென்டிபிகேஷன் டெக்னாலஜி மூலமா பக்தர்களின் முகம் அங்க இருக்கக்கூடிய வெப்கேம் மூலம் படம் பிடிக்கப்பட்டு தேவஸ்தான சர்வர்ல சர்வ் பண்ணி வைக்கப்படும். அறைகளை காலி செய்யும் போது அதே பக்தர் கவுண்டருக்கு நேரடியாக சென்று அறைகளை காலி செய்ய வேண்டும். ஆனால் அறைகளை ஒதுக்கீடாக பெற்றவர் ஒருவராகவும் காலி செய்பவர் மற்றொருவராகவும் இருந்தால் உங்களோட டெபாசிட் பணம் திரும்ப கிடைக்காது அப்படின்றதுதான் இந்த டெக்னாலஜில இருக்க முக்கியமான விஷயமா இருக்கு. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு இடைத்தரகர் அறைகளை வாங்கி கொடுக்கின்றனர். பக்தர்கள் திருமலைக்கு வந்து சேர்வதற்கு முன்னதாகவே அறைகளை வாங்கி வைக்கும் இடைத்தரகர்கள் அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்கிறார்கள். அதாவது அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. சாமி கும்பிட்ட பின் பக்தர்கள் அறைகளை காலி செய்து சென்று விடுகின்றனர். இனிமேல் இதுபோல் அறைகளை வாங்கியவர் ஒருவராகவும் காலி செய்பவர் மற்றொருவராகவும் இருந்தால் டெபாசிட் பணம் திரும்ப கிடைக்காது. பக்தர்கள் அறைகளை காலி செய்ய செல்லும் போது அந்த கவுண்டரில் இருக்கும் வெப்கேம் மூலம் முகம் படம் பிடிக்கப்பட்டு தானியங்கு முறையில் அறையை வாங்கியவரும் காலி செய்தவரும் ஒருவரா என்பதை தானியங்கி முறையில் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் வாங்கும் போது யாரோட போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களே தான் திரும்ப போயிட்டு அந்த ரூமை பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற நடைமுறை தான் இது புதுசா வந்திருக்கு. இரண்டு முகங்களும் ஒருவருடையதாக இருந்தால் டெபாசிட் பணம் திரும்ப கொடுக்க கம்ப்யூட்டர் ஓகே செய்துவிடும். ஆனால் இரண்டு முகங்களும் வேறு வேறு நபர்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுக்க கம்ப்யூட்டர் நோ சொல்லிவிடும். ஸோ இந்த முறை இன்று முதல்ல நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது தான் கூடுதலான ஒரு தகவலா இருக்கு. இது ரூம் புக்கிங்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்க போறீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இது நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களை வெப்கேம்ல ஸ்கேன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்றது அங்க காட்டேஜ்ல ரிசப்ஷன்ல தானே நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போட்டோ எடுத்து பார்த்து மேட்ச் ஆகுதா, ஸோ இவங்க தான் ரூம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, இவங்க தான் கேன்சல் பண்றாங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நமக்கான பார்த்தீங்கன்னா காஷன் டெபாசிட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நடைமுறை இன்னையிலேருந்து அமுலுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப நல்லது. இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி பத்தின ஒரு பிரஸ் ரிலீஸையும் டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய இன்னொரு 2 முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது அகாமடேஷன் வாங்குற இடங்கள்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது எங்க அப்படின்னா நம்ம டைரக்டா ஃப்ரீ தர்ஷன் போறோம் பாத்தீங்களா, அங்க நமக்கு லட்டுக்கான ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலயும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ண போறாங்க. ஒருத்தவங்க எத்தனைக்கு மேற்பட்ட அந்த டோக்கன்ஸ் வாங்க போறாங்க. இப்போ ஒருத்தவங்க டைரக்ட் தர்ஷன்ல போறாங்கன்னா ஒரு தடவை வராங்களா இல்ல 2-3 தடவை ஒரே நாள்ல வாங்குறாங்களா, அந்த ஸ்லிப் நிறைய டைம் யூஸ் பண்றாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கும் இதை வைகுண்டம் 2ல வைக்கிறாங்க. இது டைரக்ட் தர்ஷனுக்கு தான் பொருந்தும். கீழ் திருப்பதியில வாங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்க்கு நமக்கு அங்கேயே போட்டோ எடுத்து டோக்கன் கொடுத்துட்றாங்க. அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுல ஆதார் கார்டு யூஸ் பண்றதுனால 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கும். பட் டைரக்ட் தர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ப்ரூஃபுமே அவங்க கேட்கறது இல்லை. நம்ம டைரக்டா போய் ஜாயின் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதனால ஒருத்தங்க எத்தனை தடவை அந்த லட்டுக்கான ரிசிப்ட் வாங்குறாங்க, எத்தனை தடவை தரிசனம் வராங்க அப்படின்றத பாக்குறதுக்கு வைகுண்டம் 2லயும் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லட்டு கவுண்டர்ஸ்லயும் ஒரு நபர் எத்தனை தடவை லட்டு வாங்குறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கும் அந்த டெக்னாலஜி அங்க வைக்கிறாங்க. இது இன்னையில இருந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. சர்வதர்ஷன காம்ப்ளெக்ஸ்லயும் அதே மாதிரி காஷன் டெபாசிட் அண்ட் லட்டு கவுண்டர்ஸ் இதுல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க.
இந்த டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்திருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப ரூம் வாங்குறவங்க சம்மந்தப்பட்டவங்களே தான் வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு நடைமுறையை பார்க்கறதுக்காகவும், அதே போல ஃப்ரீ தர்ஷன்ல வர்றவங்க வந்து ஒருத்தவங்க எத்தனை தடவை வராங்க, ஸோ வேணும்னே இந்த லட்டு வாங்குறதுக்காக ஃப்ரீ லட்டு வாங்குறதுக்காக டோக்கன்ஸ் நிறைய வாங்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதுசா வந்து செப்பல்ஸ் வைக்கக்கூடிய அடிஷனல் ஃபுட்வேர் கவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ரெஸ் கவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிரமமான சில விஷயம். தரிசனம் போறவங்க ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கவுண்டர்ஸ் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது நிறைய பேரோட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான 11 அடிஷனல் ஃபுட்ரெஸ் கவுண்டர்ஸ் வந்து திருமலையில நாங்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எப்பையில இருந்து வரப்போகுது நடைமுறைக்கு அப்படின்னா ஏப்ரல் 2nd வீக், ஸோ ஏப்ரல் மாசம் 2வது வாரத்துல இருந்து இது நடைமுறைக்கு வருது. அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கல்யாண கட்டா, அதே மாதிரி அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸ், டிபிசி பிரிட்ஜ், நாராயணகிரி ஷெட், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2, ஏடிசி சர்க்கிள்ல வைபோட்சவ மண்டபம், சுபதம் கிட்ட பிட்வீன் கல்யாண கட்டாக்கும் பெத்தி ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டுக்கு இடையிலையும் பிஎஸ்சிஸ்லயும் ஸ்ரீனிவாச சேவா சதன் இதுலயும் 1-2லயும் வந்து இந்த கவுண்டர்ஸ் வந்து அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஃபுட் ரெஸ்ட் அதான் நம்ம ஸ்லிப்பர்ஸ் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறதுக்கான வேயுமே வந்து ப்ராப்பரா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான டிரெக்ஷனுமே கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். இது இப்போதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறைக்கு வரதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. கண்டிப்பா இதுவும் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் அப்டேட்டா இருக்கு. நேத்து ஈவினிங் திருமலையில நடக்கக்கூடிய வருடாந்திர தெப்போற்சவம் 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இதுக்கான ஒரு ட்ரையலா வந்து நேத்து வந்து தெப்போற்சவம் வந்து புஷ்கரிணியில வந்து பார்த்திருக்காங்க. ஸோ அதோட போட்டோஸும் டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நேத்து ஈவினிங் 4 மணிக்கு மேல இந்த தெப்போற்சவ சேவாவுக்கு ஒரு நாளைக்கு 250 டோக்கன்ஸ் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த சேவாவுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. ஒரு நபருக்கு 500 ரூபாய் அப்படின்னு புக் பண்ணியிருக்கீங்க. இந்த சேவா முடிச்சதுக்கு அப்புறம் மூலவர் தரிசனமும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா 5 நிமிஷத்துலயே அந்த டிக்கெட் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா குவாட்டாவும் கொடுத்தாங்க. அது ஒரு 2 நிமிஷத்துலயே ஃபுல்லாவே முடிஞ்சுது. நம்ம சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த தர்ஷன் சேவா புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னா, நேத்து வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீழ் திருப்பதியில ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு நைட் ஒரு 8 மணிக்கு மேல ட்ரை பண்ணாங்க. அவங்க கொடுத்திருக்க ஒரு தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா இதுக்கப்புறமா ரூம் எடுக்க போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ஃபர்ஸ்ட் செக் பண்ணப்போ ரூம்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு நிவாசம் போனப்போ அங்க வந்து நிறைய பேர் ரூம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அந்த போட்டோஸும் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ க்ரௌட் இருக்கு, பட் வெயிட் பண்ணா ரூம் கிடைக்கும்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு விஷ்ணு நிவாசத்துல வந்து ரூம் கிடைக்கல. ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேல ரூம்ஸோட அவைலபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. இது வந்து நேத்து அவர் நமக்கு ஷேர் பண்ண போட்டோஸ். இந்த கவுண்டர்ல ரூம் விஷ்ணு நிவாசத்துல ரூம் வாங்குறதுக்கு ஆஃப்லைன்ல ரூம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ண அவங்களோட போட்டோஸ் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வெயிட் பண்ணியும் அவருக்கு வந்து ரூம் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாரு அப்படின்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரமே போயிருந்தாரு. அவரோட ஃபீட்பேக் கொடுத்திருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் அவர் நைட்டு 12 மணிக்கு மேல கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலேயே அவருக்கு வந்து ரூம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் 12 ரூம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ இங்கேயே நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடங்கள்ல நம்ம போய் தேடுறது வேஸ்ட். கோவிந்தராஜ சுவாமி சத்திரம்னா நீங்க அங்கேயே போயிட்டு வெயிட் பண்ணா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் கேப்ல வந்து ரூம் வந்து கொடுக்குறாங்க, அவைலபிள் இருக்க ரூம் வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க அங்கேயே வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஸ்டே பண்ணது 60 ருபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க வந்து காஷ் அண்ட் டெபாசிட் கிடையாது, ஹாட் வாட்டர் இருக்காது, பாத்ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா தான் இருக்கு, பெட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட் ரூம்ல வந்து பெட்டை வந்து அந்த பெட்டை எடுத்துட்டு காட்லயே நிறைய பேர் தூங்குறாங்க. பட் கிட்ஸுக்கு கொஞ்சம் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து அந்த ரூமோட ஒரு வீடியோ கிளிப்புமே ஷேர் பண்ணியிருந்தாரு எப்படி ரூம் வந்து இருக்குன்ட்டு. இது நீங்க இப்ப பாக்குறது 60 ருபீஸ்க்கான ரூம் அவரை ஷேர் பண்ணியிருந்த ஒரு வீடியோ கிளிப்பு தான். ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா தாராளமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில நமக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் அதே போல விஷ்ணு நிவாசத்துலயும் ரூம் கிடைக்கும். காலையில ஒரு 5 மணிக்கு மேல கவுண்டர் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துல அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க. நைட்டு நீங்க வந்து ஒரு 8-9 மணிக்கெல்லாம் போறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல நம்ம ரூம் புக் பண்ற இடம் வந்து நமக்கு டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கனும் அங்கேதான் கொடுப்பாங்க பக்கத்துல. காலையில 5 மணிக்கு மேல உங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். தேவைப்பட்டா அதுவும் வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதியில ஏதாவது ரூம்ஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகி அவைலபிள் இருக்குன்னா புக் பண்ணிட்டு போறது ரொம்ப பெஸ்ட். இது யாருக்கு அப்படின்னா நைட்டு ஒரு 9, 10, 11 மணி இந்த மாதிரி டைம்ல நீங்க ரீச் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த அன்டைம்ல போயிட்டு நம்ம நிறைய ரூம் சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது.
அப்படி உங்களால முடியல அப்படின்னா நீங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க கூட வெயிட் பண்ணி ரூம் வாங்கிக்கலாம். இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்றேன். திருமலையில ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில ஒரு 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி டைம்ல போறீங்கன்னா ராமகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 8, 9 மணி வரைக்குமே அந்த கவுண்டர் ஓரளவுக்கு ஃப்ரீ இருக்கும். மத்தியானம் ஈவினிங் போறவங்க சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவைலபிள் இருந்தா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு கிரௌட் ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலா தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டருமே ரொம்ப ஹெவி கிரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஓரளவுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இன்னைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இன்னைக்கு ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். மார்ச் மாசத்துல 300 ரூபா தர்ஷன் ஃபுல் ஆயிடுச்சுங்க. எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. வர்ச்சுவல் சேவால எதுவும் அவைலபிள் இருந்தா புக் பண்ணுங்க. இல்லைன்னா டைரக்டா போகக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.